வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். தேச நலனை முக்கியம் என கருதியவர் விஜயகாந்த். திருச்சியில் புதிய பன்னாட்டு முனையத்தை திறந்து வைத்து மறைந்த விஜயகாந்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். தமிழகத்தின் கோரிக்கை என்பது அரசியல் முழக்கம் அல்ல, மக்களுக்கானது. திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையம் திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க மறுப்பது ஏன்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. மேற்கு ஜப்பானில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 48ஆக உயர்வு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். தேச நலனை முக்கியம் என கருதியவர் விஜயகாந்த் என்று திருச்சி விமான நிலையத்தில் புதிய பன்னாட்டு முனையத்தை திறந்து வைத்த போது விஜயகாந்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்தார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று திருச்சி வந்தார். திருச்சி வந்த அவர் பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். அதன் பின்னர் திருச்சி விமான நிலையத்தில் புதிய பன்னாட்டு முனையத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ரூபாய் 20,000 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இதனையடுத்து விஜயகாந்தின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த வாரம் நாம் விஜயகாந்தை இழந்துள்ளோம் என்றும், உலக சினிமாவில் மட்டும் அவர் கேப்டன் அல்ல, அரசியலிலும் கேப்டனாக திகழ்ந்தார் என்றும், சினிமா மூலம் மக்களின் இதயங்களை வென்றார் என்றும், அரசியல்வாதியாக எல்லாவற்றையும் விட தேசிய நலனில் அக்கறை கொண்டிருந்தார் எனவும், அவரது மறைவிற்கு அஞ்சலி செலுத்துகிறேன் எனவும், அவரது குடும்பத்தினருக்கும் அபிமானிகளுக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கோரிக்கை என்பது அரசியல் முழக்கம் அல்ல, மக்களுக்கானது என்று திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் புதிய முனையம் திறப்பு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். புதுடெல்லியில் இருந்து திருச்சி வந்த பிரதமர் நரேந்திர மோடி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து திருச்சி பன்னாட்டு விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிறகு விமான நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முனையத்தை திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். புதிய முனையம் திறப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், முக்கிய துறை அமைச்சர்கள் பங்கேற்றனர். விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது சென்னை மற்றும் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு உடனே நிதி வழங்குமாறு வலியுறுத்தினார். தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை இயற்கை பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட அவசிய தேவைகளை செய்து தரும் முக்கிய கடமை மாநில அரசுக்குத்தான் உள்ளது என்றும், தமிழகத்தின் கோரிக்கை என்பது அரசியல் முழக்கம் அல்ல, மக்களுக்கானது என்றும், நெடுஞ்சாலைத்துறையை மேம்படுத்துவதோடு சுங்க வரியை ரத்து செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க மறுப்பது ஏன் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் உள்ள 6218 அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள தமிழ் மன்றங்களை மேம்படுத்தவும், ஆண்டிற்கு 3 முறை தமிழ் கூடல் நிகழ்ச்சிகளை நடத்தவும், ஒரு பள்ளிக்கு ரூபாய் 9,000 வீதம் என மொத்தம் ரூபாய் 5,60,00,000 நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு ஆணையிட்டிருக்கிறது என்றும், தமிழ் மொழியின் தொன்மை, இலக்கண இலக்கியங்கள் மீது மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்படுத்தும் வகையிலும், தமிழுக்கு தொண்டாற்றிய தமிழர்களை பற்றி அறிந்து கொள்ளும் வகையிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது என்றும், தமிழக அரசின் இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ் பயிற்று மொழி, தமிழ் கட்டாய பாடம் ஆகிய பெருங்குறைகளை சரி செய்யாமல் தமிழ் மன்றங்களை மேம்படுத்துவதாலோ, தமிழ் கூடல் நிகழ்ச்சிகளை நடத்துவதாலோ மாணவர்களிடம் தமிழ் பற்றை ஏற்படுத்த முடியாது என்றும், எனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை விரைவாக நடத்தி தமிழ் கட்டாய பாட சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், அதேபோல் தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க புதிய சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டும் என்றும் அறிக்கையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு ஜப்பானில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 48ஆக உயர்ந்துள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் மேற்கு கடற்கரை பகுதியையொட்டிய இஷிகவா தீவு மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் திங்கட்கிழமை பிற்பகலில் தொடர்ச்சியாக 20க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று ரிக்டர் அளவில் 7.6 அலகுகளாக பதிவானதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இஷிகவா தீவிற்கு தீவிர சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
தொடர் நிலநடுக்கம் காரணமாக மேற்கு கடற்கரையொட்டிய நகரங்களின் பல பகுதிகளில் சாலைகள், ரயில் பாதைகள் கடுமையாக சேதமடைந்தன. தொலைத்தொடர்பு கோபுரங்கள் சேதமடைந்துள்ளதால் பல பகுதிகளில் கைபேசி சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் மேற்கு கடற்கரையொட்டிய பகுதிகளில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்தனர். இந்த நிலையில் இஷிகாவாவில் இதுவரை 48 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 16 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் வீடுகளுக்குள் ஏற்பட்ட சேதம் உடனடியாக மதிப்பிட முடியாத அளவிற்கு அதிகமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை மயிலாப்பூர் திருவிழா வரும் 4ஆம் தேதி தொடங்க உள்ளதாக மயிலாப்பூரில் சுந்தரம் பைனான்ஸ் நிதி நிறுவனத்தின் இயக்குநர் ராஜீவ் லோக்சன் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் திருவிழா என்ற பெயரில் சுந்தரம் பைனான்ஸ் நிதி நிறுவனத்தின் சார்பில் 20 ஆண்டுகளாக கலை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த வருடம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இது தொடர்பாக சென்னை மயிலாப்பூரில் சுந்தரம் பைனான்ஸ் நிதி நிறுவனத்தின் இயக்குநர் ராஜீவ் லோக்சன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வர ராவ் பூங்காவில் சுந்தர் பைனான்ஸ் சார்பில் மயிலாப்பூர் திருவிழா 20வது பதிப்பாக ஜனவரி 4ஆம் தேதி காலையில் கச்சேரிகளுடன் ஆரம்பமாகிறது என்றும் விழாவில் 60 சிறார்கள் பங்கேற்று அவர்களது இசைத்திறனை வெளிப்படுத்த உள்ளதாகவும் சென்னையின் செழுமையான பாரம்பரியங்கள், கலாச்சாரங்கள் உயிரோட்டத்தோடு உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது எனவும் இதில் பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக 10,000 துணி பைகள் மயிலாப்பூரில் வசிக்கும் மக்களுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் சுந்தரம் பைனான்ஸ் நிதி நிறுவனத்தின் இயக்குநர் ராஜீவ் லோக்சன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், இந்த வருஷம் இப்போ பிளான் பண்ணியிருக்கிறோம் செகண்ட் நாள் சண்டே நாள் அந்த கம்ப்ளீட் கோலம் ஸ்ட்ரீட்ல ஃபர்ஸ்ட் கான்டெஸ்ட் முடிச்ச உடனே 12-15 பேர் 10x10 கோலம் ஃபுல்லா போட போறாங்க. கார்பெட் அந்த மேல இருந்து ட்ரோன்ல பாத்தீங்கன்னா கார்பெட் கோலம் மாதிரி அவங்க பிளான் இருக்கு. போலீஸ் கொஞ்சம் டைம் 5 o'clock விட்டுட்டு எங்க பெர்மிஷன் 3 to 5 அதுக்குள்ள ஃபுல்லா போட்டுட்டாங்கன்னா மேல இருந்து பாத்தீங்கன்னா அந்த 50% நார்த் மாடா ஸ்ட்ரீட் கார்பெட் மாதிரி இருக்கும், கோலம் கார்பெட் மாதிரி இருக்கும். 10x10 ரொம்ப அவங்கலாம் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் கோவில்ல ஆந்திரா கோவில், கர்நாடகா கோவில்லாம் பெரிய பெரிய பெரியலாம் போடுவாங்க கும்பாபிஷேகம்லாம். ஸோ அவங்க ட்ரா பண்ண போறாங்க. இதுதான் சார் இனாகுரேஷன். இதுதான் மக்கள் தான் இனாகுரேஷன், மக்கள் தான் க்ளோஸ் பண்றது. ஏன்னா we don't have VIPs, we don't have MLAs, no MPs, nothing on stage. It's a people's festival. ஆமா, அண்ட் பீப்புளை ரீச் பண்றதுக்கு இதோட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெக்கானிசம் கிடையாது. ஸோ இதை தவிர ஒரு கிளாமரா ஒரு ஈவெண்ட் வச்சு அதை அட்ராக்ட் பண்ணுன்ற ஒரு நோக்கமே கிடையாது. நீங்க தான் எங்களோட மக்களுக்கு குரல் கொண்டு போகிற இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நீங்க தான் அம்பாசிடர்ஸ் மாதிரி. தூத்துக்குடியில் மின்கம்பங்களை மாற்றித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த தொடர் கனமழையால் ஏராளமான பகுதிகள் பாதிப்புக்குள்ளாகின. இதற்கிடையே பெரியதாளை பகுதியில் கடலில் தூண்டில் வளைவு கூடுதலாக அமைத்து தர வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் அந்த பகுதிக்கு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மீனவர்கள் மழையால் சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை அடுத்து அமைச்சர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீனவர்களின் கோரிக்கை குறித்து பேசினார். இதுகுறித்து உடனே நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்ததை அடுத்து மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் கணேசன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து புதிய மின்கம்பங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரிடம் உறுதியளித்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான GK வாசன் பிறந்தநாளை முன்னிட்டு குடியாத்தம் காளியம்மன்பட்டி கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. வேலூர் மாவட்ட பொருளாளர் பாபு தலைமையில் நடைபெற்ற பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயற்குழு உறுப்பினர் கல்வியாளர் ராஜேந்திரன், மாவட்ட தலைவர் அருணோதயம் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினர். இதில் நகர தலைவர் தினகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூரில் சமூக வலைதளத்தில் முதல்வர் MK ஸ்டாலின் புகைப்படத்தை வெளியிட்டு தவறான கருத்துக்களை பதிவிட்ட பாஜக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் பனையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் பாஜகவில் பட்டியல் அணி மாவட்ட துணைத் தலைவர் பொறுப்பில் உள்ளார். இவர் தனது முகநூல் பக்கத்தில் முதல்வர் MK ஸ்டாலின் புகைப்படத்திற்கு
பொட்டு வைத்து மாலை அணிவித்து முதல்வர் இறந்தது போல் தவறாக சித்தரித்து பதிவிட்டுள்ளார். மேலும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாவட்ட துணைத் தலைவர் தீபக் என்பவரின் புகைப்படத்தையும் இணைத்து தவறான கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். இதனையடுத்து புகைப்படங்களை பார்த்த தீபக் முருகேசன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் பாஜக நிர்வாகி முருகேசனை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குஜராத்தில் 8 மணி நேர போராட்டத்திற்கு பின் ஆழ்துணை கிணற்றில் இருந்து மீட்கப்பட்ட 3 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலம் துவாகர மாவட்டத்தில் உள்ள ரான் கிராமத்தைச் சேர்ந்த ஏஞ்சல் சக்ரா என்ற 3 வயது குழந்தை நேற்று தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக வீட்டின் முன்புறம் உள்ள 30 அடி ஆழ்துணை கிணற்றில் குழந்தை தவறி விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ராணுவ வீரர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சிறுமியை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து 8 மணி நேர நீண்ட போராட்டத்திற்கு பின்பு இரவு சுயநினைவற்ற நிலையில் குழந்தையை வீரர்கள் மீட்டனர். உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் குழந்தையை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே குழந்தை உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்று சென்னை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் கலந்து கொண்டது. போட்டியில் சென்னையை சேர்ந்த மாயா டேலண்ட் அகாடமி தலைமை பயிற்சியாளர் முருகன் மற்றும் துணை பயிற்சியாளர் மணிமாறன் தலைமையில் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் 15 பேர் முதல் பரிசையும், 25 பேர் இரண்டாவது பரிசையும், 10 பேர் மூன்றாவது பரிசையும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தனர். இந்த பரிசளிப்பு விழாவில் இந்திய யோகா அசோசியேஷன் இணைச் செயலாளர் சுப்பிரமணியன், மாயா டேலண்ட் அகாடமி நிறுவனர் முருகனுக்கு உயரிய விருதான யோகாச்சாரியா விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் பரிசு பெற்று தமிழகம் திரும்பிய பயிற்சியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் சந்தன மாலை மற்றும் பூங்கொத்து கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாழப்பாடியில் கொங்கு ஒயிலாட்டம் குழுவின் சார்பில் ஈசன் வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்று விழா சிறப்பாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த செல்லப்பன் நகர் பகுதியில் கொங்கு ஒயிலாட்ட குழுவின் சார்பில் 2 மாதங்களாக பயிற்சி பெற்ற பெண்களின் ஈசன் வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்று விழா நடைபெற்றது. இதில் பிராண கதையில் வருவதை போன்று முருகன் வள்ளியை எவ்வாறு திருமணம் செய்தார் என்பதை கும்மியாட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற பெண்கள் எளிதாக புரிய வைத்தனர். விழாவின் முன்னதாக 200க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று தனியார் பள்ளியில் முளைப்பாரியை வைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். கொங்கு ஒயிலாட்ட குழுவினர் 50க்கும் மேற்பட்ட ஊர்களில் கும்மியாட்டம் அரங்கேற்றம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நெய்வேலி நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு பேரவை சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி மந்தாரக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேசிய நுகர்வோர் தின விழா, இந்திய சுதந்திர பவள விழா, 32ஆம் ஆண்டு தொடக்க விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் நெய்வேலி நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு பேரவையின் தலைவர் தங்கம் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பின்னர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட துரை ஜெயச்சந்திரன் முப்பெரும் விழா மலரை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் பேரூராட்சி தலைவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் கடலூர் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர் ராஜி, நெய்வேலி நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு பேரவையின் பொதுச் செயலாளர் பாலாஜி உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு சார்பில் தென் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. தென் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு சார்பில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டது. மேலும் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான பொருட்களை கோவையிலிருந்து தென் மாவட்டத்திற்கு நேரடியாக சென்று பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. பின்னர் நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க உள்ளதாக சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் அல்லாஹ் இனையாத்துல்லா, துணை செயலாளர் கோவை பைசல், கோவையில் உள்ள பல்வேறு ஜமாத் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பின் சார்பில் அனைத்து நிர்வாகிகளும் மஸ்ஜிதில் ஜன்னாவில் இருக்கக்கூடிய இமாம்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் அன்சாரி அரபிக்களினுடைய மாணவர்கள் அனைவர்களும் ஒத்துழைப்போடு இன்று இந்த நிவாரணப் பொருள்கள் இன்று அனுப்பி வைக்கப்படுகிறது. இதற்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தார்களோ அனைவர்களுக்கும் சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
காலை காயல்பட்டினம் ஏரல் போன்ற பகுதிகளில் நாளை காலை இந்த பொருட்கள் நேரடியாக சென்று நாங்கள் களத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இந்த உணவுப் பொருட்களை விநியோகம் செய்ய இருக்கின்றோம். திமிரி கங்காளவாத ஈஸ்வரர் திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டு மற்றும் சோமவாரத்தை முன்னிட்டு 108 சங்கு அபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரி ஆரணி சாலையில் உள்ள கொங்காராம் சாமி மாடத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கற்பகவள்ளி உடனுரை ஸ்ரீ கங்காளநாத ஈஸ்வரர் திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டு மற்றும் சோமவாரத்தை முன்னிட்டு மூலவர் கங்காளநாதருக்கு சிறப்பு பூஜை மற்றும் 108 சங்கு அபிஷேகம் செய்து மலர் அலங்காரத்தில் மகா கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டது. முன்னதாக ஆலய வளாகத்தில் சிவாச்சாரியர்கள் யாகசாலை அமைத்து பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வந்த புனித நீரை பூஜை செய்து அதனை கோவிலை வலம் வந்தனர். தொடர்ந்து மூலவர் கங்காதருக்கு புனித நீரை அபிஷேகம் செய்த பிறகு புனித நீரை பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் நமச்சிவாய நமச்சிவாய சிவாய நமக என முழக்கமிட்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். தேவகோட்டை ரங்கநாத பெருமாள் கோவிலில் பெருமாள் பல்லாக்கில் சொர்க்கவாசல் வழியாக பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை நகரில் உள்ள ரெங்கநாதர் பெருமாள் கோவிலில் ராபத்து உற்சவ விழா நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவமூர்த்தி சர்வ அலங்காரத்தில் பல்லாக்கில் எழுந்தருளி சொர்க்கவாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் நம்மாழ்வார் பெருமாள் திருவடியில் தொழுக நம்மாழ்வாருக்கு துளசியால் அர்ச்சனை செய்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து நம்மாழ்வாருக்கு மாலைகள் அணிவித்து பெருமாளின் ஜடாரி வைத்து கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசியில் இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபட்ட 3 பேருக்கு போலீசார் அபராதம் விதித்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் தொடர்ச்சியாக அபாயகரமான முறையில் வாகனத்தை இயக்கி அதனை வீடியோ பதிவு செய்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு வந்த சையது சுலைமான், தாதாபீர், முகமது தௌபிக், மணிகண்டன் ஆகியோரை போலீசார் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டால் கைது செய்து சிறையில் அடைக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். பெருங்களத்தூர் சாலை ஓரம் இருந்த குட்டி முதலையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்குளத்தூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக குட்டி முதலை ஒன்று இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் சாலை ஓரம் இருந்த முதலையை மீட்டு வனப்பகுதிகள் விட்டனர். பொதுமக்கள் அதிக நடமாட்டம் உள்ள பகுதிகளில் முதலைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். பன்ருட்டியில் ஏரிப்பாளையம் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏரிப்பாளையம் கிராமத்தில் 1800க்கும் மேல் வாக்காளர்கள் உள்ள நிலையில் இந்த ஊராட்சியை இதைவிட குறைந்த வாக்காளர்கள் கொண்ட சிறுவத்தூர் ஊராட்சியில் ஒரு பகுதியையும் மற்ற பகுதியை சேமக்கோட்டை ஊராட்சியிலும் சேர்க்கப்பட்டுள்ளது. இதனால் ஏரிப்பாளையம் கிராம மக்களுக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராததால் கிராம மக்கள் அனைவரும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அனைவரும் ஒன்று கூடி வீட்டின் முன்பு கருப்பு கொடி கட்டி மெழுகுவர்த்தி ஏந்தி தங்களது கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேவகோட்டையில் பாஜக சார்பாக அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக அழைப்புதல் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை நகர பாஜக சார்பாக அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலில் வரும் 21ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் கும்பாபிஷேக அழைப்புதலை பிள்ளையார் கோவிலில் வைத்து வணங்கி பின்னர் பெருமாள் கோவிலில் பூரண கும்ப மரியாதையை ஏற்றுக்கொண்டு பொதுமக்களுக்கு பத்திரிகை, அட்சதை, விபூதி, பிரசாதம் உள்ளிட்ட பொருட்களை பாஜகவினர் வழங்கினர். இதில் முக்கிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். குன்னூரில் தகர கொட்டகைக்குள் கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள கிளெண்டேல் எஸ்டேட்டில் விவசாய பணிக்காக அமைக்கப்பட்டிருந்த தகர கொட்டகைக்குள் ஆண் சடலம் கிடப்பதாக குன்னூர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சடலமாக கிடந்தவர் கேரள மாநிலத்தை சேர்ந்த வர்கீஸ் என்றும் கிளெண்டில் தனியார் எஸ்டேட்டில் தேயிலை தொழிற்சாலையில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்றவர் என்பதும் அவருக்கு போதை பழக்கம் உள்ளதால் அதிக மது அருந்திவிட்டு உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சேலத்தில் கல்யாண சுப்பிரமணிய கோவிலில் புத்தாண்டை ஒட்டி 30 லட்சம் ரூபாய் நோட்டுகளை கொண்டு முருகனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் சித்தூரில் அமைந்துள்ள கல்யாண சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி 30 லட்சம் ரூபாய் கரன்சி நோட்டுகளால் சுவாமி மற்றும் கோவிலுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்றது. ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்ட சுப்பிரமணிய சுவாமியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்மிடிப்பூண்டியில் சிறு தொழில் பூங்கா அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டத்திற்கு உட்பட்ட புதுவாயில் கிராமத்தில் கடந்த 1994ஆம் ஆண்டு சர்க்கரை ஆலை அமைப்பதற்காக அப்பகுதி விவசாயிகளிடம் தமிழக அரசு விவசாயிகளை பங்குதாரர்களாக சேர்ப்பதாக கூறி 1 சென்ட் நிலம் 1400 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்து சுமார் 120 ஏக்கர் பரப்பிலான விளைநிலங்களை கையகப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 30 ஆண்டுகள் ஆகியும் சர்க்கரை ஆலை அமைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் கூட தொடங்கப்படாத நிலையில் தமிழக அரசு திடீரென விவசாயிகளின் ஒப்புதலின்றி சட்டத்திற்கு புறம்பாக தனியார் சிப்காட் சிறு தொழில் பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதனை அறிந்த விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விவசாயிகளிடமிருந்து பொது தேவைக்காக பெறப்பட்ட நிலத்தை 15 ஆண்டுகளுக்குள் பயன்படுத்தாவிட்டால் அதனை மீண்டும் சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடமே வழங்க வேண்டும் என்ற விதிகளை மீறி அரசு நிலங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதை ஏற்க முடியாது என்றும் நிலத்தை மீண்டும் தங்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலத்தில் குடும்ப தகராறு காரணமாக கிணற்றில் குதித்த மனைவியை காப்பாற்ற முயன்ற கணவரும் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மாரியம்மன் புதூர் பகுதியைச் சேர்ந்த அருள்முருகன் அபிராமி என்ற பெண்ணை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதில் அபிராமி அருகில் இருந்த சுமார் 100 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் குதித்துள்ளார். இதனை கண்ட அருள்முருகனும் மனைவியை காப்பாற்றுவதற்காக கிணற்றில் குதித்துள்ளார். இதில் கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த வாழப்பாடி போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் இறந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விஜயகாந்திற்கு மதுரையில் சிலை அமைக்க வேண்டும் என தேமுதிக நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். விஜயகாந்திற்கு மதுரையில் வெண்கல சிலை வைக்க வேண்டும் என விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணிக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் மதுரை மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக மாவட்ட செயலாளர் பாலச்சந்திரன், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மதுரையில் பிறந்து வளர்ந்தவர். விஜயகாந்திற்கு கல்வி, திருமணம் உள்ளிட்டவை மதுரையில்தான் நடைபெற்றது. மேலும் தேமுதிக கட்சி மதுரையில் தொடங்கப்பட்டது என்றும் இதனால் மதுரைக்கும் விஜயகாந்திற்கும் நிறைய தொடர்பு உள்ளதால் மதுரை மேலவாசி வீதி, வடக்கு மாசி வீதி சந்திப்பில் முழு உருவ சிலை அமைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறினார். அவர் திருமணம் இங்கே மதுரை, எங்களுடைய இயக்கம் துவங்கப்பட்டதுங்க எல்லாமே அந்த மாதிரி. அதே மாதிரி எங்களுடைய 234 சட்டமன்ற முதல் வேட்பாளர்களை தலைவர் அவர்கள் அறிவித்த உடனே முதல் சந்திப்பு மதுரை சந்திப்பு. அந்த 234 வேட்பாளருடைய அறிவிப்பு, முதல் அறிவிப்பு மதுரையில் இருந்து அறிவித்தாங்க. அதனால் அந்த சிலை முதல்ல எங்களுடைய மனிதநேய தலைவருக்கு இந்த மதுரையில், அதாவது ஏற்கனவே மதுரையில் இருக்கின்ற ஒரு மதுரைக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. இன்னைக்கு அவர் இறப்புக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள், எங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அவரோடு பயணம் செஞ்சுருக்கோம். அவர் பிறந்த மாதிரியில் நம்மளும் பிறந்திருக்கோம். அந்த காலங்கள் இருக்கும்போது ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்குது. ஏதோ நாங்கள் எதை அடைய வந்தோமோ அந்த தூரத்தை அடைந்து விட்டது மாதிரி ஒரு மனநிலை எங்களுக்கு. சங்கராபுரத்தில் புதிதாக திறக்கப்பட்ட தனியார் உணவகத்தில் 24 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி விற்பனை செய்ததால் கூட்டம் அலைமோதியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகரில் கள்ளக்குறிச்சி செல்லும் சாலையில் தனியார் உணவகம் புதிதாக திறக்கப்பட்டது. இந்த உணவகத்தில் 2024ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு ஒரு நாள் மட்டும் 24 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்படும். இந்த நிலையில் கடை திறந்த சில மணி நேரங்களிலேயே பொதுமக்கள் அலைமோதியதால் சிக்கன் பிரியாணி முடிந்துவிட்டது. இதனால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கடலூரில் அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் கூட்டமைப்பு சங்கங்களின் சார்பில் வாயிற் கூட்டம் நடைபெற்றது. கடலூரில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் கூட்டமைப்பு சங்கங்களின் சார்பில் வாயிற் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக தேர்தல் கால வாக்குறுதி அளித்தது போல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு அமல்படுத்தவும், ஓய்வு பெறும் தொழிலாளர்களுக்கு பிடிப்பு பணத்தை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. இதில் அண்ணா தொழிற்சங்கம், பாட்டாளி தொழிற்சங்கம், தேசிய திராவிட முற்போக்கு திராவிடர் தொழிற்சங்கம் உள்ளிட்ட
200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். தேச நலனை முக்கியம் என கருதியவர் விஜயகாந்த். திருச்சியில் புதிய பன்னாட்டு முனையத்தை திறந்து வைத்து மறைந்த விஜயகாந்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். தமிழகத்தின் கோரிக்கை என்பது அரசியல் முழக்கம் அல்ல, மக்களுக்கானது. திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையம் திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க மறுப்பது ஏன்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. மேற்கு ஜப்பானில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 48ஆக உயர்வு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.